ஆண்டவருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வேறு வேறு தலைப்புகளில் அடிப்படை உபதேசங்களை தியானித்து வருகிறோம். 6 தலைப்புகளில் நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம். இரவு ஜெபத்தில் உங்களோட நான் பேசும்போது ஹவு டஸ் காட் சேவ் யூ, தேவன் எப்படி உங்களை மீட்கிறார், ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்து பேசுவேன் அப்படி சொல்லியிருந்தேன். அந்த இரவு ஜெபத்திற்கு வராதவர்கள் நீங்கள் அது நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த செய்தி இருக்கிறது, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை அப்படின்னா நான் முன்னாடி பேசினது உங்களுக்கு புரியாது. புரியுதா? கிராமத்தில் இருக்கிறவங்க கவனிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யார் இந்த வசதியோடு மொபைல் வச்சுருக்கீங்களோ அல்லது டிவி வச்சுருக்கீங்களோ அதில் போய் அதை போட்டு அதை கேளுங்க. அதை கேட்டால் தான் இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். ஆமென். ஏற்கனவே 3 தலைப்புகளில் உங்களோடு, அதாவது எப்படி தேவன் உங்களை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது 3 வசனத்தை மையமாய் வைத்து 3 தலைப்புகளில் உங்களோடு நான் பேசி அதுக்குள்ளே சில உள்பிரிவுகளிலையும் உங்களோடு எப்படி உங்களை ரட்சிக்கிறார் அப்படி பேசியிருக்கேன். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாய் 4வது தலைப்பு, அதில் 6வது தலைப்பில் 4வது பகுதியாய் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு தேர் எடுத்து அதை வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஓகே, இங்க பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்லியிருக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு வேறொரு பெயர் நம்மளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படவில்லை. நீங்க இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அழகா ஆண்டவர் சில காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உண்டு. அல்லேலூயா. சால்வேஷன் இஸ் ஃபவுண்டட் ஒன்லி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்றது. இயேசு கிறிஸ்துவுக்கிடம் மட்டும், அவரிடம் மட்டும் காணப்படுகிற ஒரு சிறப்பு காரியம். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வேறு எந்த இடத்திலும் இல்லை. இந்த வார்த்தை வேறு எந்த இதிலையும் நல்ல இல்லை. எனவே கர்த்தர் உங்களை ரட்சித்து நடத்தும்படி அவர் சொல்லும்போது அங்க சொன்னாரு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுல ஒரு ஆப்ஷன் இயேசு அப்படி சொல்லல. புரியுதா? நிறைய பேர் இருக்கு அப்படி இல்லை. இப்போ பாருங்க, நீங்க ஒரு பண்டிகை நாட்கள்லையோ அல்லது சாதாரணமாகவோ ஒரு துணி எடுக்க போகணும், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. நிறைய ஜவுளி கடைகள் என்ன இருக்கு. உதாரணத்துக்கு திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி கடைகள் என்ன இருக்கு. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த கடைக்கு போகலாம். அங்க உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு அடுத்த கடைக்கு நீங்கள் போகலாம். ஒருவேளை இங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கோ விழுப்புரத்திற்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய், அல்லது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னா சென்னையோ அல்லது வேற எங்கேயோ போய் என்ன பண்ணலாம், உங்கள் வசதிக்கு தக்கவாறு நீங்க உங்களுடைய தேவையை தேடலாம். ஆனா ரட்சிப்பு அப்படிங்கிறதற்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னா யார்கிட்ட தான் வரணும், இயேசுகிட்ட தான் வரணும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பேய் பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலை, இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எங்க தான் வந்து ஆகணும், இயேசுகிட்ட தான் வந்து ஆகணும். அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லை இங்கே போய் பார்ப்போம், அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம், அந்த பூஜாரிகிட்ட போய் பார்ப்போம், அந்த மந்திரவாதிகிட்ட போய் பார்ப்போம், அல்லது அந்த கோடாங்கிகிட்ட போய் பார்ப்போம், இந்த குறிகாரர்கள்ட்ட போய் பார்ப்போம், அந்த ஜோசியக்காரர்கள்ட்ட போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஆப்ஷன்
ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தரை கெடுக்கணும், ஆப்ஷன் நிறையா இருக்கு. புரியுதா? ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தருக்கு விரோதமா ஏதாவது செய்யணும், ஆப்ஷன் நிறையா இருக்கு. ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கணும், ஒருத்தங்களை வாழ வைக்கணும், ஒருத்தங்களை விடுவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், இயேசு மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்கும் போது ஒருவேளை இந்த வார்த்தையை ஒருவேளை பின்னாடி யூடியூப்ல ஆன்லைன்ல நீங்க கேட்கும்போது இதை வெளியில இருந்து கேட்கிறவர்கள் நீங்க நினைக்கலாம், ஏன் இல்லை, நிறைய இருக்கு. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாசைக்காரர்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு வேணும்னா நீ அப்படி ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை பைபிள். முழு உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு மட்டும் இல்லை, மனிதனா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ஊர்வனவா இருக்கட்டும், பரப்பனவா இருக்கட்டும், மரம் செடி கொடி எதுவா இருக்கட்டும், நிலங்களா இருக்கட்டும், உண்டாக்கப்பட்ட வானமண்டலங்களில் உண்டாக்கப்பட்ட படைப்புகளா இருக்கட்டும், முழு யூனிவர்ஸ்லையும் இருக்கிற எவ்ரி கிரியேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ரட்சிப்பு அப்படின்னா அதுக்கு இயேசுவை தவிர வேறொரு ஆப்ஷனே இல்லை. அதான் சொல்லுங்க, வேறொரு பேரே என்னல்ல, அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய பெயரே அல்லாமல் வேறொரு பெயர் என்ன பண்ணல, நம்மளுக்கு கொடுக்கப்படலை. தெளிவா நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாய் வரும். இந்த இயேசு மேல உள்ள நம்பிக்கை இன்னும் ஆழமா வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ரட்சிக்கிறதற்கு, அதை விடுவிக்கிறதற்கு இயேசுங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இயேசுகிட்ட வருவீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு. பாருங்க, ஒரு வியாதியில சுகமாகணும்னா முதல்ல எங்க போறோம் அப்படின்னா மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மருத்துவர்கள் கடைசி கட்டம் வரையிலும் பார்த்துட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, இனிமே வேற ஆப்ஷனே இல்லை, உங்க கடவுள்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுளா பார்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த காரியத்தை இறக்கம் செய்யணும். கடவுளா பார்த்து உயிர் கொடுத்தாதான், கடவுளா பார்த்து இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தாதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் மட்டும் என்ன பண்ணல, இந்த ஆப்ஷனை வேற ஆள்கிட்ட கொடுக்கல. ஆமென், என்னால் முடியாதுப்பா, நீ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட போ, அப்படியெல்லாம் என்ன பண்ணலை. இப்போ பாருங்க, மரியாளுக்கிட்ட கேட்டாங்க, மரியாள்கிட்ட கேட்டாங்க, திராட்சை ரசம் பற்றாக்குறை ஆயிடுச்சு, பத்தலை, நாங்கள் எதிர்பார்த்த நபர்களோடு அதிகமான பேர் வந்துட்டாங்க, இங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரியாள்கிட்ட போய் என்ன பண்ணாங்க, ஏதாவது எங்களுக்கு நீர் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி கேட்டாங்க. ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படி கேட்டாங்க. அதுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்கள் யார்கிட்ட போகணும், இயேசுகிட்ட போங்க, இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்த இடத்துல உங்களை ரட்சிக்கணும்னா, இந்த இடத்துல உங்களை விடுவிக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது யாரு, இயேசு. அவர்கிட்ட போய் அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படி சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நாங்க போய் அங்க வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்களும் ஆரம்ப காலத்தில் அப்படிதான் வேண்டிக்கிட்டு இருந்தோம். நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படிதான் வேண்டிக் கொண்டு இருந்தோம். மரியாள்கிட்ட வேண்டிக்கிறோம், அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கிறோம், செவத்தியார்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படி சொல்லுவோம். நீங்களும் அப்படிதான் சின்ன பிள்ளையில ரட்சிக்கப்பட்டு இயேசுவை நம்புகிறதற்கு முன்னாடி நீங்களும் கூட அப்படிதான் என்ன பண்ணி இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பெயரை சொல்லி நீங்கள் தேடிக்கொண்டு இருந்திருப்பீர்கள். ஆனா இதுல என்ன தெரியுமா நடக்குது, அந்த நீங்க தேடுகிற பெயரை உடையதே கடைசியா சொல்லுது, உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெயர் உண்டு, ஒரே ஒரு நபர் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவராலே அல்லாமல் உங்களுக்கு வேறு ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை அப்படி சொல்லுகிறார். ஒன்று நீங்க தேவன் தெளிவா இந்த காரியத்தை சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அங்க சொல்றாரு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. இன்னைக்கு நிறைய பேரு இயேசுவை சொல்றதுக்கு எங்களுக்கு படிப்பு இல்லைங்க,
நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி பாடுறது, எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி இயேசுவை கூப்பிடுறது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு ஏதோ வந்து உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வயசானவங்கலாம் சொல்லும்போது எங்களுக்கு படிக்க தெரியாதே, எங்களுக்கு பாட தெரியாதே அப்படி சொல்கிறாங்க. இங்கே இந்த பிரசங்கத்தை பண்ணின பேதுரு எப்படிப்பட்டவராம்? படிக்காதவர். இங்கே சொல்லுங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு சொல்றாங்க. இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளவு நாள் நாங்கள் படிக்காதவங்க, ஒன்றும் அறியாதவங்க அப்படி சொல்லிக்கிட்டு கிடந்தவங்களுக்கு திடீர்னு எப்படியா இந்த அறிவு வந்துச்சு, திடீர்னு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. அதனால தான் இந்த தேவன் நமக்குள்ளே அவர் வருகிற போது முதலாவது நம்மை விடுவிக்கிறார். எதிலிருந்து விடுவிக்கிறார்? உங்க அறியாமையிலிருந்து விடுவிக்கிறார். உங்களுக்கு தெரியாத காரியத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்களுடைய இயலாமையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்க பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். அதுக்கடுத்து உங்க வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்க பற்றாக்குறையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு என்ன உங்களால மீண்டு வர முடியலைன்னு போராடுறீங்களோ அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? மீட்டு கொண்டு வருகிறார். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா, வாலிப தம்பிங்க நல்லா கவனமா கவனிங்க. வாலிப பிள்ளைங்க கவனிங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவர் தான் உங்களை ரட்சிக்கிறவர். அப்படியே யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தின் பக்கமா வந்துருங்களேன். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சில காரியங்களை தெளிவா சொல்றார். இந்த ரட்சிப்புக்கு சில காரியங்கள், இதை நிறைய ட்ரிப் இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரிப்பு படிச்சிருப்போம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சொல்றாரு நானே வழி. ஃபர்ஸ்ட் நானே வழி அப்படி சொல்லும்போது அவர் நல்லா அழகா சொல்றாரு பாருங்க. ஐ ஆம் த வே, நானே வழி, நான் தான் பாதை அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு பாதை, நம்மளுக்கு வழி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம நிறைய ரூட்ஸை பத்தி பேசுவோம். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுல மேப் இருக்கும், அப்படிதானே? கூகுள் மேப் அப்படின்னு ஒரு மேப் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? தயார் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலேயே கூகுள் மேப் மாதிரி ஒரு மேப் வெளியிட்டுட்டாங்க. கூகுள் மாதிரி ஒரு என்ன பண்ணிட்டாங்க? ஜோகோன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வெளியிட்டுட்டாங்க. இப்படி நிறையா வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று வெளியிட்டுட்டாங்க. இது நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாறுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எடுத்தோடனே அப்படி சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து முழுமை அடைகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம மாறிட்டோம் அப்படின்னம்னா நிறையா இடத்த நம்ம இழந்துருவோம், நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கூகுள் மேப் மாதிரி வெளியிட்டிருக்க மேப்லேயே நிறைய அப்டேட் இன்னும் வரல. நான் அதையும் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய அப்டேட் வரல. அதில் நிறைய பாதை என்ன பண்ண மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த கூகுள் மேப்பை வச்சுக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு நான் விளம்பரதாரர் கிடையாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டோல்வே அப்படின்னு ஒன்று இருக்கும், நேஷனல் ஹைவே அப்படி இருக்கும், அதுக்கடுத்து சாதாரண பாதை, டோல் இல்லாத பாதை அப்படி இருக்கும், குறுகிய பாதைகள் அப்படின்லாம் இருக்கும். இந்த இதுக்குள்ளே மேலே செலெக்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணாமல் பொதுவாய் பாதையை கூகுள் மேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், உங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முட்டுச்சந்தில் விட்டுரும், இல்லை அப்படின்னா ஒரு ஏரிக்கரையில் கொண்டு போய் விட்டுரும், இல்லைன்னா ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டுரும். அதுவும் அங்கே போகிற பாதை தான், புரியுதா? ஆனால் அது என்ன இருக்குது, அங்கே ஒரு சரியான ஒரு வழி இல்லாமல் இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதை எங்கே போக போகிறீங்க, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே இருந்து மதுரைக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு குறுக்கு சந்து, இந்த முட்டுச்சந்து, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நல்ல எளிமையாய் போகக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவேயை
இங்கேருந்து சென்னை போகணும். சென்னை போகிறதற்கு டிராஃபிக் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நல்ல சாலையை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டிங்கை போய் என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். செட் பண்ணாதான் அது உங்களுக்கு அந்த பாதையில் கரெக்டாக என்ன பண்ணும்? கொண்டுட்டு போய் விடும். இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம குழம்பிடுவோம், எப்படி போகணும்னு தெரியாது. ஆரம்பத்தில் முதல் முறையாக நான் சென்னைக்கு போகிற போது நான் இப்படி தான் சூஸ் பண்ணாமல் போயிட்டேன். தாம்பரம் தாண்டின உடனே ஒரு எங்கெங்கே ஒரு சைடு சந்து வருதோ அந்த சந்தெல்லாம் காட்டுச்சு. புரியுதா? நான் நேராக போயிட்டு இருப்பேன், டக்குன்னு அந்த ஊதா லைன் ஒன்று ஹைலைட் காட்டும். அந்த ஹைலைட்டர் மாற்றி லெஃப்ட் சைடு காட்டும். திடீர்னு யூ டர்ன் அடித்து ரைட் சைடு போ அப்படி காட்டும். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட கேட்கும்போது சொன்னார், ஃபஸ்ட்டு நீ தெளிவாய் போகிற இடத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நீ போகக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதையில் போக விரும்புகிற, டோல் கட்டி போக விரும்புறியா, டோல் கட்டாமல் போக விரும்புறியா, அப்படியெல்லாம் கேட்டு அதெல்லாம் நீ செட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. திருப்பி வருகிற போது நான் கரெக்டாக செட் பண்ணி வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், வந்து சேர்ந்துட்டேன். அதே மாதிரி தான் ரட்சிப்பு அப்படிங்கிறது. இன்னைக்கு உலகம் நிறைய வழி இருக்குன்னு சொல்லுது, ஆனால் பைபிள் சொல்லுது ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. ஆமே, ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. அந்த பாதை யாரு அப்படின்னா இயேசு. ஐ ஆம் த வே அப்படி சொல்லிச்சு, நானே வழி அப்படி சொல்லிடுச்சு. யோவான் 10வது அதிகாரம் 7வது வசனம். இதை அப்படியே வச்சுக்கிறங்க. இந்த 14 ஒரு பேப்பரோ ஒரு ஹைலைட்டரோ வச்சுக்கிடுங்க. உங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பையோ எடுத்து வச்சுக்கிடுங்க. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த பகுதி வந்துடுங்க. யோவான் 10வது அதிகாரம் அப்படியே 7வது வசனத்திலிருந்து வாங்களேன். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறார். நானே வாசல் சொல்றாரா? நீங்க படிங்களேன். அப்படியே 7வது வசனத்துக்கு வந்துருங்க. 7வது வசனத்துக்கு படிங்க அப்படியே. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வாசல் யாருக்குன்னா ஆடுகளுக்கு. இந்த பாதை யாருக்கு அப்படின்னா ஆடுகளுக்கு. ஆடுனா அவரை சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு. மற்றவங்களுக்கு இந்த வாசலினுடைய மேன்மை தெரியாது. அவங்களுக்கும் இதுதான் வாசல். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாது, இந்த வாசல் தெரியாது. அவங்களுக்கு எப்போதும் வெளியில் இருக்கிற பல பாதை தெரியும். நிறைய குறுக்கு பாதைகள் அப்படி சொல்லுவோம், அது தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டு, எனக்கு முன்னே இருந்தவர்கள் எல்லாரும். இதுக்கு முன்னாடி நிறைய வாசல் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வழிகாட்டும்படி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, நியாயாதிபதிகள் வந்தாங்க, ராஜாக்கள் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாரும் சரியான வாசலை என்ன பண்ணல, காட்டலை, சரியான வழிகளை காட்டலை. ஆதாமிலிருந்து எல்லாரும் தவறினவர்களாக இருந்தாங்க. அப்போ அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சுவிசேஷகர்கள் அப்படின்னு நிறைய கள்ளத்தனமான காரியங்கள் தேசத்துக்குள்ள என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. அப்படி வந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லும்போது சொன்னார், அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் அப்படி சொல்லுது. கொள்ளைக்காரர்கள் அப்படின்னா தெரியும்ல, அதுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், திருடர்கள், ஏமாத்துக்காரர்கள், வஞ்சிக்கிறவர்கள், அப்படி நிறைய வார்த்தையை அதுக்கு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எந்த வார்த்தை புரியுதோ அதை நீங்கள் அங்கே தெளிவாக வச்சுக்கணும். புரியுதா? வஞ்சகம், ஏமாற்றுதல், திருடுதல், கொள்ளையடித்தல் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். காமனாக இயேசு சொல்லும்போது அவர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்படி சொன்னாங்க.
அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னது? கொள்ளைக்காரர்கள். உங்கள் மேலே அவங்களுக்கு அது உரிமையே இருக்காது, உங்கள்கிட்டேருந்து எடுத்துருவாங்க. உங்களை அறியாமலே உங்களிடத்திலே திருடிடுறது, ஏமாத்தி வஞ்சகமாய் கொள்ளையடிப்பாங்க. நிறைய பேருங்க வந்து வஞ்சகமாய், இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காதல் இந்த மாதிரி ஏமாத்துகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குற காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சகத்தின் மூலம் வரக்கூடிய வார்த்தை தான். உங்கள் மனசை அவங்க திருடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை, அதாவது உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த திருடர் கூட்டம் என்னைக்குமே என்ன பண்ணும்? உங்களிடத்தில் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சு கொடுக்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஆதரவாக இருப்பேன், அல்லது உங்களுக்கு நான் வந்து ஒழுங்காக கற்றுக் கொடுப்பேன், நிறைய ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் கணவர் நல்லவர் இல்லை, உங்கள் மனைவி நல்லவங்க இல்லை, உங்கள் பிள்ளைகள் நல்லவங்க இல்லைன்னு இன்னைக்கு நிறையா இடங்களில் இப்படிப்பட்ட என்ன இருக்குது? பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது. அப்படி நடந்து கொண்டே இருந்து நிறைய காரியங்கள் நடக்கிறது. இதுக்கு பேர் தான் கொள்ளை அப்படி சொல்லி ஆண்டவர் ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிடுறாரு? முடிச்சிடுறாரு. அப்போ ஒரு நல்ல காரியம் வரணும் அப்படின்னா அது இயேசுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லும்போது சொல்றது, நான் உங்களுக்கு வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, நான் உங்களை சுகப்படுத்த முடியாது, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், உங்களை வழி நடத்தலாம், இதில் நடவுங்கள், இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் உங்கள் கையை பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர முடியாது. புரியுதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரை சொல்ல முடியும், விடுதலை எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியும், நீங்கள் எப்படி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல முடியும். நான் உங்களை விடுவிக்க முடியாது. இதுதான் பைபிள் சொல்றது. இயேசு சொன்னது இதுதான். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, உங்களை விடுவிக்கிறதுக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், ஏன்னா பிதா என்னை தான் உங்களை விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பி இருக்கிறார். புரியுதா? இப்ப எந்த ஒரு ஊழியக்காரரையோ எந்த ஒரு விசுவாசியவோ எந்த வேற நபரையோ பார்த்து நீ தான் அவங்கள விடுவிக்கணும் அப்படி சொல்லியிருக்காரா? இல்லை. நீ அவங்கள என் வழியில கொண்டு வா, நான் அவங்கள விடுவிப்பேன். நீ அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி, அந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன், விடுவிப்பேன், அவங்கள மீட்டெடுப்பேன் அப்படி சொல்லியிருக்கார். அப்ப எந்த ஒரு மனுஷனும் நான் அப்படின்னு வந்துட்டாவே அங்க கொள்ளை, அங்க திருடு, அங்க ஏமாத்துறது, அங்க வஞ்சிக்கிறது வந்துடுது. நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொன்னால் அங்கே நீங்கள் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். அவங்க வந்தாலும் அவங்களால விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு விடுதலை கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர் சொன்னார், நான் ஆடுகளுக்கு மேய்ப்பராய் இருக்கு, நானே ஆடுகளுக்கு பாதையாக இருக்கேன், நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கேன். ஏன் வழியாதான் உள்ள யார் ஒருத்தராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? உள்ள வரணும் அப்படி சொல்லிட்டார். அப்ப அவர் இல்லாம யாராவது ஒருத்தர் உள்ள வந்தா, அவர் இல்லாம இந்த மருந்துனால நீங்க சுகமாயிடலாம், இந்த மாத்திரையினால நீங்க சுகமாயிடலாம், அந்த ஜோசியத்காரர் உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு, அந்த தீர்க்கதரிசி உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு, அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறவர் உங்களை விடுதலைக்குள்ள நடத்திடுவாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்களே விடுதலை ஊழியத்தை செய்கிறவங்க நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னா, விடுதலை ஊழியத்தின் வழியை சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை. ஆமென், அல்லேலூயா. விடுவிக்கிறது என்னோட வேலை இல்லை. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் தான் வாசல், நான் தான் ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன். அப்ப நீங்க அவருடைய ஆடுகள், நானும் நீங்களும் அவருடைய ஆடுகள். இப்ப இந்த ஆடுகள் நம்ம எந்த வழியா தான் வரணும்? இயேசுங்கிற வாசல் வழியா தான் வரணும், இயேசுங்கிற வாசல் வழியா தான் உள்ள போகணும். பக்க வாசல் வழியாய் வரக்கூடாது, பக்க வாசல் வழியாய் போக கூடாது. அதில் தான் இங்கே சொல்லும்போது சொன்னாரு, அங்கே சொல்லும்போது சொன்னாரு,
ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்படி சொன்னார். யாருக்கு? கொள்ளைக்காரருக்கு, ஏமாத்துக்காரருக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணல? செவி கொடுக்கல அப்படி சொன்னார். இப்ப நீங்க உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ஆடுகளாய் இயேசுவின் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிறீங்களா, இல்ல கொள்ளைக்காரர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? இந்த கொள்ளைக்காரன் சாத்தான். இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களுமாய் இருக்கிறவர்களை அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய ஏஜெண்டா இருப்பாங்க. அவங்க எந்த போர்வையில் வேணும்னாலும் இருக்கலாம். பைபிளில் சொல்லும்போது சொல்லி இருக்குது, பசு தோலை, வெள்ளாட்டு தோலை, பசுவின் தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய அங்கே ஓநாய்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ வெளியில் எது இருக்கும்? ஒரு வெள்ளாட்டு தோல் இருக்கும். வெள்ளாடு போல அதனுடைய தோலை உரித்து அது மேலே மூடிக்கிட்டு வரும். ஆனால் அது உள்ளே இருக்கிறது என்னது? ஓநாய் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஓநாய் எப்பொழுதும் என்ன பண்ணாது? உங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லாது. நல்ல காரியத்தை சொல்லாது. உங்களுக்கு எதிர்மறையான காரியத்தை தான் சொல்லும். உங்களுக்கு திருட்டுத்தனமாக ஏமாத்துற காரியத்தை தான் சொல்லும். உங்களுக்கு மற்றவர்களுடைய காரியங்களை வஞ்சிக்கிறத தான் சொல்லி கொடுக்கும். ஆனால் பைபிள் அப்படி சொல்லி கொடுக்கிறது இல்லை. பைபிள் உங்களுக்கு விரும்பினாலும் உங்களுக்கு விரும்பாட்டியும் நல்ல காரியத்தை மட்டும்தான் என்ன பண்ணும்? உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இதுதான் பாதை, இதில் தான் நீ நடக்கணும் அப்படி சொல்லிடும். இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் இந்த இயேசு நம்மோடு எழுப்புதல் சபைக்கு வரணும்னா ஒரு பாதை தான் இருக்குது. இந்த ஒரு பாதை வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே வரணும். இல்லை பாஷா, இங்கிட்டு இந்த பக்கத்து இப்படி உள்ள வயக்காட்டுக்குள்ளே வந்து இப்படியே இந்த தோட்டத்தை ஏறி கூச்சு இங்கிட்டு ஒரு சின்ன கதவு இருக்குல்ல, அது வழியாயும் நான் சர்ச்சுக்கு வரலாமே, அல்லது இந்த ஓட வழியாக அப்படியே நேரம் ஏறி கூச்சு உள்ளே இறங்கி இப்படி மேலே ஏறி இப்படி நேரவும் நான் வரலாமே அப்படின்னு சொன்னால் வரலாம், ஆனால் வரக்கூடாது. ஆமே, புரியுதா நான் சொல்றது? இந்த பாதையில் வரக்கூடாது. இந்த சபைக்கு வருகிறதற்குன்னு ஒரு பாதை இருக்கு. இந்த நேஷனல் ஹைவேலேருந்து அதற்குன்னு அரசாங்க அனுமதியோடு நம்ம பாதை வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த பாதையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? வரணும். அப்படி வந்து இருக்கிற கேட்டை திறந்து நீங்கள் உள்ளே வந்து ஆலயத்தினுடைய உள்ளே வரணும். இதுதான் முறையான பாதை. ஸோ இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வெளியிலேருந்து சொல்லுவாங்க, ஏன் இங்கேருந்து போய் இப்படி சாப்பிட்றது மாதிரி சுற்றிக்கிட்டு வர்றீங்க, இப்படி இந்த முள்ளுக்குள்ளே இறங்கி இப்படி போனீங்கன்னா அப்படியே நேராக சர்ச்சு பக்கத்தே போயிடலாம், அந்த தூரத்தில் பாதி தூரத்தில் போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்களில் நீங்கள் அப்படி தானே போனீங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? அப்போ அதுக்கு எங்களுக்கு பாதையாக இருந்துச்சு, நாங்கள் போனோம். இப்போ அரசாங்க அனுமதியோடு முறையான பாதை நாங்கள் வாங்கிட்டோம், அது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நாங்கள் எப்படி தான் போகணும்? அந்த பாதையில் தான் போகணும் அப்படி சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய காரியம் இருந்துச்சு. புரியுதா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோடாங்கிட்டு போவாங்க, குறிகாரர்கிட்ட போவாங்க, ஜோசியக்காரர்கிட்ட போவாங்க, நாள் பார்க்குறவர்கிட்ட போவாங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்ககிட்ட போவாங்க, தாயத்து கட்டுறவங்ககிட்ட போவாங்க, இந்த என்னது குறி மேடையில் உட்காந்துக்கிட்டு ஆடுறவங்கக்கிட்ட போவாங்க. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ ஒரே ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஒரே ஆப்ஷன் தான். அது என்னது? இயேசு. ஆமென். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யார்கிட்ட தான் கேட்கணும்? இயேசுகிட்ட கேட்கணும். அவர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த பைபிள்கிட்ட கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், இந்த பைபிள்கிட்ட கேட்கணும். வேற வாசல் இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி நான் இப்படி தானே கேட்டேன், முன்னாடி நான் இப்படி தானே இருந்தேன், முன்னாடி இப்படி தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது முந்தைய காலம். இப்பொழுது நீங்கள் ஆடுகள். ஆமென். இப்போ நீங்கள் யாரு? ஆடு. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தையை தான் இப்பொழுது இந்த பூமிக்குரிய இடத்துல உங்களுக்கு இந்த இயேசு நம்மோடு எழுப்புதல் சபைங்கிற இந்த இடத்தை வச்சிருக்கிறார். இது ஆன்லைனில் கேட்குறவங்க, நீங்க போகிற சர்ச்சு தான் உங்களுடைய கூடாரம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு இருக்கிற வாசல் யாரு? இயேசு. அந்த வாசல் தான் போகணும். ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் பைபிள் காலேஜில் எல்லாம் வெளியில் போகிற போதெல்லாம் நான் சொல்றது உண்டு,
நீங்கள் வேறு ஒரு சர்ச்சில் இருந்து இந்த பைபிள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எங்கே போகணும்? உங்கள் சர்ச்சுக்கு தான் போகணும். இங்கே டீச்சிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு இங்கே வந்துடக்கூடாது. விடுதலைக்காக சில பேர் வருவாங்க, ஃபோன் மூலமும் வருவாங்க, நேரடியாகவும் வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு, நீங்கள் போகிற சர்ச்சுக்கு உண்மையாக இருப்பீங்களா? அப்படி தான் கேட்குறோம். எதுக்கு அப்படின்னா, அதுதான் உங்களை வச்சிருக்கிற மந்தை. மந்தைகள் நிறையா இருக்கலாம், புரியுதா? உதாரணத்துக்கு இந்த திண்டிவனத்தில் நிறைய சபை இருக்கலாம். உங்களுக்கு அந்த சபை இல்லை, உங்களுக்கு இந்த சபை தான். அவங்களுக்கு அந்த சபை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போயிடுறாங்க. அங்கே போயிடுறேன் அப்படின்னு. அது ஒரு ஒழுங்கே இல்லை பைபிள் பிரகாரம். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னுடைய தேவை இங்கே சந்திக்கப்படலை, என்னுடைய காரியங்கள் இங்கே கொடுக்கப்படலை, எனக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, இடம் உங்களுக்கு பதிலை கொடுக்காது. உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறது யாரு? இயேசு. நீங்கள் இடம் மாறுறதுனால எந்த காரியமும் நடக்காது. இடம் மாறுறதுனால சாத்தான் உங்களை வஞ்சிக்கிற வேலையை தான் செய்யுமே வெளிய, சாத்தான் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற வேலையை தான் செய்யுமே வெளிய, அங்கே போய் அங்கேயும் அது நடக்காத போது தேவன் மேலே ஒரு கோபம் வந்து தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் சாத்தான் செய்யுமே வெளிய. நீங்கள் இந்த வார்த்தையை எங்கேருந்து கேட்டாலும் உங்களுக்குன்னு இருக்கிற மந்தையாகிய அந்த திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. அதுதான் உங்களுக்கு பாதை காட்ட போகுது. அதுதான் உங்களுக்கு நேர்த்தியான வழியில் உங்களை கொண்டு போக போகுது. பாருங்க, இந்த மந்தைக்குள்ளே இருக்கிற போது சில கம்ஃபர்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். சில நேரத்தில் அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, புரியுதா? அது எதுக்கு அப்படின்னா, சில நேரத்தில் என்னுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்காது, கொஞ்சம் உள்ள அறுக்கிறது மாதிரி இருக்கும். பாருங்க, உங்கள் சரீரம் இருக்குது, இப்போ திடீர்னு ஒரு கட்டி வந்து அப்படியே பழுத்து போய் இருக்குது. உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு சின்ன கீறி அதை ஒரு அமுக்குவாங்க. நீங்கள் ஐயோ அப்பா ஆயான்னு கத்துனா கூட விட மாட்டாங்க. இந்த நாட்டு வைத்தியர்கிட்டலாம் போனீங்கன்னா கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டுவாங்க அவங்க. இங்கே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஊசி போட்டு மரமரப்பு ஊசி போட்டுருவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஒன்றும் போட மாட்டாங்க. 2 பேர் கையையும் காலையும் பிடிச்சி அமுக்கிக்கிட்டு காலை பிடிச்சி திருவி நேர வச்சு அதில் என்ன போட்டு கட்டணுமோ கட்டிடுவாங்க. நீங்கள் கத்துனாலும் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த முறையாய் அந்த காலை மறுபடியும் என்ன பண்ணணும்? காலோ கையோ எலும்போ சரி பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ ஐயான்னு கத்துனா கூட என்ன பண்ணாது, அதுதான் உங்களுக்கு நல்லது. அவங்க அந்த அந்த சவுண்டு அடுத்து வராது. கரெக்டாக கட்டையை வச்சு கட்டி விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் கால் சேர்ந்துடும். அதே மாதிரி தான் சபை உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது சில நேரத்தில் ஐயோ அப்பான்னு கத்துறது மாதிரி இருக்கும். ஐயோயோ ஏன்டா இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன், இன்னைக்கு நான் வராமல் இருந்திருக்கலாம் போல இருக்கே, எலும்புகளுமெல்லாம் ஒட்டிச்சிட்டாங்களே, நம்மளுக்கே பேசினது மாதிரி இருந்துச்சே அப்படின்னா, உங்களுக்கு குணம் தேவைன்னா உங்களுக்கு இந்த சுவிசேஷம் வரதான் செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த கொள்ளைக்காரனுக்கு ஏன் ஆடு செவி கொடுக்காது அப்படி சொன்னார். அப்ப எந்த ஆடு செவி கொடுக்குதோ அது அவர் ஆடு இல்லை. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அந்த ஆடு அங்கே இல்லை. இப்போ உங்களை நடத்துகிற இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வந்துடுறீங்க. எதுக்கு அப்படின்னா, இதுதான் உங்களை ஒழுங்கான பாதையில் உங்களை கொண்டு போகுது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லையே அவங்க பேசுகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பேசலையே, நீங்கள் என்னமோ அடிப்படை உபதேசத்தை தானே இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா, இன்டெப்த்தாக பேசி உங்களுக்கு ஃபவுண்டேஷனே இல்லாமல் கட்டடத்தை 10 மாடி கட்டி என்ன புண்ணியம்? அப்போ என்ன வேணும்? முதல்ல ஃபவுண்டேஷனை ப்ராப்பராக போடணும். நானும் நிறைய வருஷ கணக்கில் கட்டினேன், மாளிகையாக கட்டி இடிஞ்சு விழுந்துச்சு. ஏன் அப்படின்னா என்ன இல்லை, ஒரு முறையான ஃபவுண்டேஷனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் யாருக்குள்ளே இருக்குதோ அவங்கெல்லாம் போகலை, அவங்கெல்லாம் பத்திரமா இருக்கிறீங்க. இந்த அடிப்படை உபதேசம் இல்லாமல் வேறு சபையிலிருந்து வந்தவர்கள், வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்து இருந்தவங்க, இவங்களால தான் இந்த திருச்சபையில் நிற்க முடியாமல் போயிருக்கிறாங்க.
இப்போ புரியுதா? அவங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கும். அவங்க எதுக்கு அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட இடத்துல என்ன ஃபவுண்டேஷன் போட்டாங்கன்னு என்ன பண்ணாது தெரியாது. இப்போ உங்களுக்கு இந்த முறையான ஃபவுண்டேஷனை கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதையே திருப்பி சொல்றீங்களேன்னாலும் இதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இனி கொண்டு வர போகிற ஆட்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனை நீங்க போடணும். ஆமே, இதெல்லாம் எழுதி பத்திரமா வச்சுக்கணும். இந்த செய்தியெல்லாம் பத்திரமா யூடியூப்ல இருக்கு. இதை கேட்க வைக்கணும். அல்லது இதை குறித்து நீங்க அவங்க ஸ்டைலில் நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் அவங்க நிலைச்சு நிற்பாங்க இயேசுவோடு. ஆமே. ஸோ பாருங்க, இந்த சுவிசேஷம் நம்மளுக்கு சொல்லப்படும் போது தெளிவா இந்த காரியத்தை அவர் சொல்றார். அதுக்கடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் தான் என்னென்ன, ஐ ஆம் த ட்ரூத் அப்படி சொல்றார். நான் தான் சத்தியம், நான் தான் உண்மை அப்படி சொல்றார். இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இங்கே சொல்லும் போது தெளிவா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு நல்லா புரிகிறது மாதிரி சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லிடுவார். ஆண்டவர் ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு அவர் சொல்றது புரியாதது போல இருக்கும். ஆனா புரியும்படி நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் தெளிவா சொல்லி கொடுத்துருவார். ஆமே. இங்கே சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன், 5வது வசனத்தின் பக்கமாய் நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவரோடே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மத்தியஸ்தலர் ஒருவரே. ஆமென், அல்லேலூயா. இப்போ இங்க எதற்கு இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இது உங்களுக்கு தெளிவா என்ன பண்ணணும், புரியணும். அப்படி புரியும் போது தான் அவர் உங்களுக்கு தேவன் ஒருவருங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா தெரியணும். ரெண்டாவது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தலரார், அதாவது பரிந்து பேசுகிறவராய் சரி செய்கிறவராய் இருக்கிறவரும் ஒருவரே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாருன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களை பிதாவினுடைய கையிலிருந்து மீட்கும்படி என்ன பண்றாரு, பாதுகாப்பா ஜனங்களை நம்மளிடத்துல கொண்டு வந்து அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். அந்த இதில் சொல்லும்போது தேவன் ஒன் காட், ஒன் மீடியேட்டர் அண்ட் ஒன் ரியல். கடைசியாக இருக்க ஒரு பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவன் 2 பகுதியாக இல்லாமல் 3 பகுதியாய் ஆவி ஆத்துமா சரீரத்தின் பகுதியை சரி செய்கிற ஒரு தேவனாகவும் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறார். இந்த ஒரு தேவன், ரெண்டாவது இருக்கிற 2 பேருக்கும் ஒரு மத்தியஸ்தலர் இருக்கிறார். தொடர்ந்து படிங்களேன். தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு எதுக்காக ஒப்பு கொடுத்தாராம், எல்லாரையும் மீட்கிறதற்காக. புரியுதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த மீட்பின் நம்பிக்கை இல்லை. இந்த விடுதலை கிடைக்குமா, எனக்கு என்னை விடுவிக்கிறது யாரு, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் தான் உங்கள் மத்தியஸ்தலர். அவர் தான் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண. இப்போ பாருங்க, ஒரு இடத்த வாங்குறதுக்கு இடையில ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா இடையில ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. புரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற மீடியேட்டர் வந்து சில நேரத்தில் உங்களை கொள்ளையடிச்சிட்டு கூட போயிடுவாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க, தப்பான ஒரு காரியத்தை கூட வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே இயேசு அப்படி இல்லை. உங்கள் தப்பான வழிகளை எல்லாம் சரி பண்ணி உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை மீட்டு உங்களை இரட்சிக்கிறவர். ஆமென்.
அப்போ உங்களை மீட்டு உங்களை ரட்சிக்கிறவர் உங்களுக்குள்ள மத்தியஸ்தலராக இருந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நீயும் உன் குடும்பமும் என்னைய தேடி வரணும். ஆமென். எங்கே வரணும்? உங்களுக்கு ஒரு மந்தை இருக்கு, இந்த மந்தைக்கு என்ன பண்ணணும்? வரணும். அதுக்கு ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் இயேசு. ஆமென். அந்த மந்தையை காக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அவர் அதுதான் பாஸ்டரு. இந்த பாஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா அந்த மந்தையை கவனிக்கிறது, மந்தையை விடுவிக்கிறதோ, மந்தையை சாப்பிடு உள்ள போய் சாப்பிட்டதை செரிக்க வச்சு வேலையை செய்ய வைக்கிறதோ இல்லை. அந்த மந்தைக்கு இவரோட வேலை என்ன அப்படின்னா புல்லு கொடுக்குற நேரத்தில் புல்லு கொடுக்கணும், தண்ணி கொடுக்குற நேரத்தில் தண்ணி கொடுக்கணும், என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டை பராமரிக்கிற காரியத்தை செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான். ஆனால் அந்த ஆட்டை பலப்படுத்தி சுகப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்துகிறது யாரு? தேவன். ஆமென். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ள இந்த மீடியேட்டர் வேலையை செஞ்சுட்டே இருப்பார். இது உனக்கு சரியில்லை, இது உனக்கு நல்லது, இந்த பாதை உனக்கு நல்லதில்லை, இந்த பழக்கம் உனக்கு நல்லதில்லை, இந்த நபரோட நீ தொடர்ந்து பழக வேண்டாம், விட்டுரு, இவங்களுடைய வார்த்தை சரியில்லை அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி தானே சொல்கிறாரா? நான் சில நேரங்களில் எங்கள் செல்லின்ட்ட சொல்லும்போது நான் சொல்லுவேன், வேண்டாம், இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இவங்க பேச்சு என்ன இல்லை, சரியாய் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டு இல்லை அப்படி சொல்லுவேன். சில நேரத்தில் கேட்பாங்க, சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பீங்க, ஒரு சிஐடி மாதிரி தான் பார்ப்பீங்க அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது சொல்கிறது, தேவன் அப்படி தான் நம்மளை உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஆமென். அவருக்கு அந்த நபரை குறித்து, இப்போ நான் ஒரு நபரை குறித்து கணிக்க தான் முடியும். ஆனால் என் ஆண்டவர் ஒரு நபரை குறித்து தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறவர். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை அதுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நபரை பார்க்கும்போதே அவங்க நோக்கம் என்ன, அவங்க பேசுகிற திட்டம் என்ன, இதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணணும், நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லும்போது இந்த காரியத்தை நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தார். மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ஜீவன் அவர் தான். ஆமென். இப்போ உங்களுக்கு மூணாவது ஜீவனுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு பாதைக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு மீடியேட்டராக இருக்கக்கூடிய சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு மீடியேட்டராக இருக்கிறதுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. மூணாவது உங்கள் லைஃபுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, உங்கள் ஜீவன். ஆமென். உங்கள் ஜீவன் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அது பரிபூரணப்படும்படி வந்த அந்த இயேசுவை தவிர வேறு ஒருவர் இதில் பயன்பட முடியாது. ஆமென். உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படி சொல்கிறேன். இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற இந்த உயிரை சொல்லலை. அவர் சொல்லும்போது உள்ளே இருக்கும்போது நித்தியமாய் வாழ போகிற வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இந்த நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி கவலையே படுறதில்லை. அது யாருக்கு தெரிய போகுது? அது யார் பார்க்க போகிறா? நான் நரகத்துக்கு போனான்னு, பரலோகத்துக்கு போனான்னு, எங்கே போனால் என்ன? இந்த பூமியில் இருக்கும்போது நான் அப்படியே என்ன பண்ணணும், ஒரு மாதிரி ராஜா மாதிரி ராணி மாதிரி ஒரு மாதிரி நான் வாழ்ந்துட்டு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு பொய்ய புழுக சொல்லி எதையோ சொல்லி நான் வாழ்ந்துட்டு போயிடணும், இந்த பூமியில் நானும் என் குடும்பமும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் எனக்கு அந்த நித்திய ஜீவனுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமென். இந்த நித்திய ஜீவன் இயேசுகிட்ட மட்டும்தான் இருக்கு. யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை படிங்களேன். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இது நல்லா தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், அதான் நைட் பிரேயர்ல சொல்லும்போது சொன்னேன், மறுபடி பிறக்கிற மூழ்கி ஞானஸ்தான அனுபவம், அதை குறித்து கொஞ்சம் நான் பேசினேன் நைட் ப்ரேயரில். ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்தவர்களுக்கு தெரியும், வராதவர்கள் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கேட்டுருங்க, அப்போது உங்களுக்கு புரியும். ரைட். இங்கே சொல்லும்போது சொன்னார்,
இந்த ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுக்கு இந்த அப்பத்தை, அதாவது அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இது உலக அளவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இப்போ நீங்கள் திருவிருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும். பாரம்பரிய திருச்சபையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்பமும் ரசமும் எல்லா நேரத்திலையும் கொடுக்க மாட்டாங்க. அங்கே அப்பத்தை மட்டும் கொடுத்துட்டு ரசத்தை அந்த ஊழியக்காரர் குடிச்சிட்டு போயிடுவார். அது எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. இந்த பகுதியாக கொடுக்கறத பற்றியெல்லாம் பைபிளில் எழுதலை. பைபிளில் தெளிவாக எழுதும் போது எழுதியிருக்கு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படி சொல்லியாச்சு. அப்போ மனுஷகுமாரனுடைய அந்த மாம்சத்தை புசித்து என்ன பண்ணணும்? இரத்தத்தை பானம் பண்ணுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்களேன். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்க சொல்லும்போது சொன்னார், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால். அப்ப மறுபடி பிறந்து மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறதை தவிர்க்க கூடாது. ஆமென். அவர்கள் என்ன பண்ணணும்? திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். நான் இங்க இல்லைங்க, வேற சர்ச்சுக்கு போறேங்க அப்படிலாம் இல்லை. உங்களை உறுப்பினராய் வைத்திருக்கக்கூடிய மந்தைக்கு நீங்க வந்துடணும். இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, உங்களுக்குள்ள யாதொரு பிரச்சனை இருந்தா ஒப்புரவாகி சரியாகி தேவனுடைய பந்தியில என்ன பண்ணணும்? பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும். நான் இந்த ஒரு மாசம் நான் வேண்டாம் விட்டுறேன், அடுத்த மாசம் வந்து நான் மறுபடியும் வந்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாசம் உங்களுக்குள்ள இந்த ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆமே, புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீங்க தெளிவா இந்த காரியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இருக்கிற திருச்சபையின் அந்த திருவிருந்து ஆராதனை ஒழுங்குகளை நீங்கள் ஒழுங்காய் கடைபிடிக்கணும். அதுல வந்து இது ஏதோ வியாதியை நீக்கிறது, ஏதோ பொல்லாப்புக்கு மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும், அந்த மாசத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நான் திருவிருந்தில் கலந்துட்டு போயிடுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆமே, நீங்க என்ன பண்ணணும்? தொடர்ந்து சபையோடு உறவுல தொடர்புல இருக்கணும். இதுக்குதான் அந்த ஒழுங்குகளை கர்த்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். இப்ப இந்த ஒழுங்கின்படி நீங்கள் என்ன பண்ணணும்? வரணும். உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இப்ப பிரச்சனை தீந்துருச்சு, பிரச்சனைக்குரிய ஒன்றும் காரியம் இங்கே இல்லை. மறுபடி என்ன பண்ணணும்? நீங்கள் சபையில் வந்து நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அந்த திருவிருந்து காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படி சொன்னார். சில நேரத்தில் கூடாத காரியமும் நடக்கும். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்களேன். 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணுமா? மனம் திரும்பி. இப்ப சில பேர் சொல்லும்போது சொல்றீங்க, எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த சபையில் உள்ள ஒரு குடும்பத்தோடு பிரச்சனை இருக்கு, இந்த சபையோட பிரச்சனை இருக்குது, அல்லது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, அதனால நான் பந்தியில பங்கு பெறல அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லும்போது சொல்லுக்கு, மனம் திரும்பலைன்னா எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும்? கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க சொல்லி இருக்கு. சில இடங்கள்ல அவங்களோடு சமாதானமா இருக்க முடியாது. அவங்கள நம்ம முறைக்கிறதோ பிரிக்கிறதோ செய்யக்கூடாது. நம்ம வரணும், ஆராதனையில கலந்து கொண்டு போயிடணும். அவங்களும் விரும்புகிற வரையிலும். ஆமென். அவங்களும் சமாதானத்தை விரும்பும் போது கர்த்தர் சமாதானத்தை என்ன பண்ணுவாரு? உண்டாக்குவார். எனக்கு நிறைய பேருக்கு இதை சொன்னோம்னா புரிய மாட்டேங்குது. நல்ல தெளிவாக சொல்லும் போது சொல்றேன் பாருங்க.
ஒரு நபருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் முதல்ல உங்க இருதயத்துல அந்த நபரை மனம் திரும்பி மன்னிக்கணும். ஆமே. உங்கள் இருதயபூர்வமாய் அவங்க மேல யாதொரு கசப்பும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க ஒப்புரவாகிறதுக்கு அவங்க விரும்பல, நம்ம ஒப்புரவாக முடியாது. ஒப்புரவாகிறதுக்கு 2 பேரும் என்ன பண்ணணும். ஆனா மனம் திரும்புறதுக்கு 2 பேரும் தேவையில்லை, 2 குடும்பம் தேவையில்லை, 2 சபை தேவையில்லை, 2 நாடு தேவையில்லை. மனம் திரும்புறதற்கு அந்த தனி நபர் தான். அவர் தேவனோடு இருக்கிற உறவுல மனம் திரும்பிடணும், தேவனோடு ஒப்புரவாயிரணும். அப்ப நம்ம இருதயம் என்ன பண்ணும், சுத்தமாயிரும். நம்ம இருதயத்துல கசப்பு வராது. நாம் பந்தியில பங்கு பெறுகிறதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆமே. ஏன்னா இப்ப நேருக்கு நேரம் நான் பேசிக்கலங்கிறத ஆண்டவர் இங்க முக்கியத்துவப்படுத்தல. ஏன் அப்படின்னா, நேருக்கு நேரம் பேசணும்னா 2 பேருமே மனம் திரும்பணும், அல்லது 2 குடும்பம் மனம் திரும்பணும். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அது சம்பந்தப்பட்ட எல்லாரும் மனம் திரும்பணும். ஆனா மன்னித்து மனம் திரும்புறதுக்கு ஒரு மனிதன் தேவனிடத்துல உண்மையா இருந்தால் போதும். ஆமே. இப்ப நான் என் பிரச்சனைய தேவனிடத்துல கொண்டு போய் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை மன்னிச்சு அந்த காரியங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா தள்ளி போடும்படி ஆண்டவருடைய உதவியை நாடி நாம விடுதலை ஆயிரணும். அதுக்கப்புறம் நாம மனசளவுல எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தெளிவா இருப்போம். ஆமே. எந்த குற்ற உணர்வும் நமக்கு என்ன பண்ணாது, இருக்காது. பாருங்க, நான் மாறினது மாதிரி அவங்க மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லும்போது சொல்றாங்க, அவங்களும் உங்க சர்ச்சு தானே, அவங்களும் உங்களுடைய ஸ்தாபனம் தானே, அவங்களும் உங்களுடைய கிளை சபையில ஒருத்தங்க தானே அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்லும்போது சொல்றது, நான் என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆமே. அல்லேலூயா. உங்களுக்கும் நான் சொல்ல முடியாது. நீங்க இருதயத்துல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு நான் படிக்கவும் முடியாது, அதை சரி பண்ணவும் முடியாது. அது இல்லை என் வேலை. என் வேலை என்ன அப்படின்னா, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் அப்படி சொல்லணும். ஆமே. அப்ப என் இருதயத்துல யாதொரு கசப்பு இல்லாம நான் மனம் திரும்பிட்டேன்னா, நான் பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டேன்னா, நான் குற்றம் இல்லாதவனாய் தேவனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஆமே. அப்ப அந்த பந்தியில நான் பங்கு பெறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தீங்கும் வராது. எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அங்க பாரு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறதுல முறைச்சுக்கிறாங்க, ஆனா பந்தியில மட்டும் உட்காந்துடுறாங்க ஐயா அப்படின்னா. அவங்க இப்ப முறைச்சுக்கிறாங்க அப்படின்னா அது 2 பேரோட சம்பந்தப்பட்டது. ஆனா தனிப்பட்ட முறையில நான் தேவனோடு என்ன பண்றேன், சமாதானம் ஆயிட்டேன், ஒப்புரவாயிட்டேன், அந்த நபரை நான் மன்னிச்சுட்டேன். இதுதான் முக்கியம். கவனிக்கிறீங்களா தம்பிங்க? புரியுதா? இதுதான் முக்கியம். அப்ப யாதொரு கசப்பும் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எப்போதும் போல இருக்கணும், எப்போதும் போல நடந்து கொள்ளணும். அவங்க விரும்பினா பேசணும், விரும்பாட்டி அமைதலா இருந்துடணும். நான்லாம் அப்படிதான். நான் விரும்பினா பேசுவேன், விரும்பல அவங்க அப்படின்னா பேச மாட்டேன். புரியுதா? சில பேரை பார்க்க விரும்புவாங்க, சில பேர் பார்க்க விரும்ப மாட்டாங்க. பார்க்க விரும்பாத நபர்களை நான் பார்க்கறது கிடையாது. எதுக்கு? அதனால அவங்க மேல கசப்பா? இல்ல, கசப்பெல்லாம் கிடையாது. அவங்க மேல யாதொரு குற்றமும் கிடையாது. அவங்க மேல எந்த வைராக்கியமும் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் மறுபடி பிறந்து நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த அடையாளத்தோடு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை, அடக்கம் பண்ணுதல் உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்து நான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, கசப்பு, வெறுப்பு, காயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு சில பேர் திட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. புரியுதா? முகத்தை அப்படி ஒரு வெட்டு இப்படி வெட்டிட்டுலாம் போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்கு? கசப்பு இருக்கு, உள்ள வெறுப்பு இருக்கு, உள்ள காயம் இருக்கு, உள்ள கோபம் இருக்கு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? இங்க இல்ல, நீங்க எந்த சபையில போய் திருவிருந்து எடுத்தாலும் அது உங்களுக்கு சாபம். பைபிள்ல சொல்லும்போது சொல்லியிருக்கு, அப்படி ஒப்புரவாகாமல் தேவனிடத்துல மன்னிக்காம
ஒப்புரவாகாம காணிக்கவே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. காணிக்கை பெட்டிக்கு முன்னாடியே வச்சுட்டு போ அப்படி சொல்லியிருக்கு. இதுல எல்லாம் ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், இருக்கணும். புரியுதா? ஒரு காலங்களில் எனக்கும் கசப்பானவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு சத்தியம் வெளிச்சம் எனக்குள்ள வந்துச்சோ, இப்ப எனக்கு என்ன கிடையாது, யாரும் கசப்பு கிடையாது, யாரும் வெறுப்பு கிடையாது. சத்தியத்தை சொன்னதுனாலே சில பேருக்கு நான் சத்துருவா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும், நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை உங்களுக்குள்ளே அவர் கொண்டு வர விரும்புகிறார். அங்க சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். அப்படி பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை அப்படி சொல்லிட்டார். அப்படியே லூக்கா 13வது அதிகாரத்துக்கு வந்திருங்களேன். லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்த மனம் திரும்பாத காரியம் உங்களை கெட்டு போக பண்ணும். இயேசு வந்ததே ஒருவரும் கெட்டு போகாதபடி அவங்கள மீட்கிறதுக்கு தான் வந்தார். இப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. இப்ப நீங்க கெட்டு போக கூடாது. இங்க அதை தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுவீங்க, இந்த மனம் திரும்பாத எல்லாரும் கெட்டு போயிடுவீங்க. சர்ச்சுக்கு வந்ததுனால கெட்டு போக மாட்டீங்க சொல்லல. மனம் திரும்பலைன்னா சர்ச்சில் நீங்க பாஸ்டரா இருந்தாலும் பிஷப்பா இருந்தாலும் அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் மூப்பரா இருந்தாலும் அந்த சபைக்குள்ளே முக்கியமான தூணு நான் தாயா அந்த சபையை தாங்குற தூணுன்னு சொன்னாலும் மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லுது நீங்க கெட்டு போயிடுவீங்க. ஆமே. பாருங்க, ஒரு ஆப்பிளை வாங்கி ஒரு 10 நாளைக்கு ஒரு இடத்துல வச்சிருங்க, அது உள்ள கெட ஆரம்பிக்கிறது வெளியில உடனே தெரியாது. வெளியில பலன்னு தான் இருக்கும், உள்ள கெட்டு போய்கிட்டே வரும், அழுகிக்கிட்டே வரும். அந்த அழுகல் ஓரளவுக்கு கவர் ஆகும்போது தான் என்ன பண்ணும், வெளியில தெரிய ஆரம்பிக்கும். வெளியில முத நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தெரியும், சரி கொஞ்சம் தான் கெட்டு போச்சு வெட்டி விட்டு தின்றுவோம் அப்படின்னு வெட்டி பார்த்தா உள்ள முழுவதும் கெட்டு போயிருக்கும். சில ஆப்பிள் உள்ள கெட்டு போனது வெளியில தெரியாது, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வெட்டினோம்னா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா அப்படியெல்லாம்? அதே மாதிரி தான் மனுஷனும். நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் உங்களுக்குள்ள நீங்க கெட்டு போயிருப்பீங்க. வெளியில நீங்க என்ன பவுடர் அடிச்சு சென்ட் அடிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு நீங்க அப்படியே பக்காவா பட்டுக்கிட்டெல்லாம் கட்டி இப்படி வந்து ஜலுக்குன்னு உட்கார்ந்து இருந்தாலும் உள்ளக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லுது நீங்க கெட்டு போவீர்கள் அப்படி சொல்லுது. நீங்கள் எல்லாரும் ஏகமா என்ன பண்ணுவீங்க, கெட்டு போவீங்க அப்படி சொல்லியிருக்கு. அப்ப வந்து என்ன இருக்கணும், மனம் திறந்து முழு மனசோடு நீங்க கர்த்தரிடத்துல வரணும். ஆமே, நீங்கள் கர்த்தரிடத்துல முழு மனதோடு நீங்கள் வரணும். அப்படி வரும்போது அதற்கு நீங்கள் ஆயத்தமாகி வரணும். சும்மா வந்து டைம் பாஸுக்கு வரக்கூடாது, நீங்கள் அதற்கு ஆயத்தமாகி வரணும். சில பேரால ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஸ்பெஷலாக அந்த வாலிப வயசு பையங்களை பாருங்களேன், இங்கிட்டு நெளிக்கிறானுங்க, பக்கத்தில் எட்டி பார்க்குறானுங்க, எதையாவது நோண்டுறானுங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறது இல்லை, பழகிறது இல்லை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெடியாக உட்காந்து பழக சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் சர்ச்சு உங்கள் வாழ்க்கையை சொல்லி கொடுக்க தான் இங்கே வருது. இங்கே நீங்கள் என்ன நெளிக்கிறீங்களோ இதுதான் போய் ஸ்கூல்லையும் நடக்கும், அல்லது வேற பொது இடங்கள்லையும் நடக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே உட்காந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். இங்கே இப்போ என்னை பார்க்கறதுனால, பைபிளை பார்க்கறதுனால, வசனத்தை எழுதுறதுனால நீங்கள் ஏதாவது கெட்டு போக போறீங்களா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. இப்போ தெளிவாக அந்த காரியங்கள் எல்லாம் புரியணும். இன்னைக்கு பசங்க சொல்லும்போது சொல்கிறாங்க,
நான் போய் சாதாரணமாக முடிய வெட்ட சொன்னேன் பாஸ்டர், அவங்க இஷ்டத்துக்கு இப்படி வெட்டிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு. எந்த முடிக்காரனும் அப்படி செய்கிறது இல்லை. அப்படி தானே? பெரிய பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அப்படி வெட்டி விட்றாங்களா? போய் உக்காந்த உடனே அவங்களா உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்காம இஷ்டத்துக்கு வெட்டி விட்டுறாங்களா? இல்லை. வெட்டி முடிச்ச உடனே சிவி எல்லாம் விட்டுட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, போதுமா சார், நீங்கள் கொஞ்சம் பெரியவங்கன்னா போதுமா சார், போதுமா தம்பி, போதுமாடா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. நீங்கள் உங்கள் தலையை முன்னாடி பெரிய கண்ணாடி வச்சுருப்போம், அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சிவி பார்த்துட்டு என்ன சொல்லணும்? போதுமா, பத்தாதா, எங்கிட்டாவது நீட்டிக்கு இருந்துச்சுன்னா அந்த இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படி என்ன பண்ணணும்? சொல்லணும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் விடுவாங்க. ஆனால் சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இங்கிட்டு ஒட்டை இருக்குது, இங்கிட்டு மட்டும் இப்படி கும்மிக்கிட்டு இருக்குது. என்னடான்னு கேட்டால், நான் கடையில் போய் முடி வெட்ட சொன்னேன் பாஸ்டர், இப்படி வெட்டிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு. இப்படி உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட வேணா சொல்லி ஏமாற்றலாம், என்கிட்ட சொல்லி ஏமாற்ற முடியாது. எனக்கு தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 49 வருஷத்தை முடித்து 50வது வருஷத்தில் முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். மற்றவங்களுக்கு வெட்டி விடுற வேலையை செய்யலை, எனக்கு நான் போய் வெட்டிக்கிறேன். ஆமே. இந்த 50 வருஷத்தில் எத்தனையோ ஊர்கள் மாறி இருக்கிறேன், கடைகள் மாறி இருக்கேன், நாடுகள் மாறி இருக்கிறேன். எந்த இடத்துலையும் அவனுக்கு பிடிச்சது மாதிரி என் மண்டையை வெட்டி விடலை. அதே மாதிரி தான் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது. ஆமே. உங்களிடத்துல ஆண்டவர் கேட்காம எதையும் அவர் இஷ்டத்துக்கு உங்களுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறது இல்லை. சில பேர் சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே என்னை மாத்திர வேண்டியதானே, ஆண்டவரே என் மண்டையில் ஒரு கொட்டு வச்சிட வேண்டியதானே, இங்கே போகாதேன்னு காலை சிக்கி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் செய்கிறது இல்லை. உங்கள் சுய விருப்பப்படி நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் மனம் திரும்பலைன்னா பைபிள் சொல்லுது, ஏகமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கெட்டு போயிடுவீங்க அப்படி சொல்லுது. நீங்கள் கெட்டு போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமே. நீங்கள் கெட்டு போகாதபடி என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்குள்ள எட்டி பார்க்கறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு கொசு வந்து கடிக்குது, வெரி குட், கடி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? உடனே அடிச்சு விரட்டி, சில நேரத்தில் பார்த்தா அப்படி டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது திடீர்னு ஒரு கொசு பேசுகிற மாதிரி போட்டுருந்துச்சு. ஒரு கொசு ஊர்வலம் போகும். உடனே அந்த அப்பா கொசு கேட்கும், என்னடா நீ ஊரை சுற்றி பார்க்க போனியே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எல்லாரும் கையை தட்டி என்னை வரவைத்தாங்கப்பா அப்படின்னு. உடனே அந்த கொசுவோட அப்பா சொல்லும், உன்னை கையை தட்டி வரவேற்கலடா, உன்னை கையை தட்டி கொல்ல பார்த்தாங்க. கையை தட்டி என்ன பண்ணாங்க? உன்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு. அந்த கொசு, அந்த மகன் கொசு சொன்னிச்சு, எது எப்படியோ தெரியாது, நீங்கள் பார்க்குற விதமாய் நான் பார்க்காததுனால ஊரை சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துட்டேன் உங்கள் இடத்துக்கிட்ட அப்படின்னு. ஆமென். அவங்க எல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு தட்டி இருக்கலாம், ஆனால் அந்த கைத்தட்டலை நான் எப்படி பார்த்தேன்? என்னை பாராட்டாய் பார்த்ததுனால அவங்க அடிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயரமாக பறந்து நான் என் இருப்பிடத்திற்கு என்ன பண்ணேன்? பத்திரமாய் வந்து சேர்ந்துட்டேன். அதே மாதிரி தான் ரட்சிப்பு. உங்களை ஊரே கழுவி ஊத்துறது மாதிரி பேசும். இருந்து போய் இந்த இயேசுகிட்ட விழுந்துட்டியா அப்படிலாம் கேட்கும். அந்த சர்ச்சுக்கா போகிற, உனக்கு வேற சர்ச்சே கிடைக்கலையா அப்படிலாம் சொல்லும். புரியுதா? வேதக்காரங்க ஆரம்பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போனாவே வேதக்காரங்க, அல்லோலியாக்காரங்க, இப்படி புது பேரெல்லாம் இருக்கும். புரியுதா? மதம் மாறி போனவர்கள், பின்மாறி போனவர்கள், இப்படியெல்லாம் நிறைய கூட்டங்கள் அப்படியெல்லாம் நம்மளுக்கு பேர் இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும், அவங்க கைதட்டி பாராட்டினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்கள் உங்களை குறித்து இருக்கிற அந்த உயர்வை நோக்கி, அந்த ரட்சிப்பை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். ஆமே. உங்களை பாராட்டுறாங்கன்னு இறங்கி போய் அவங்க கைக்குள்ளேயும் மாட்டிக்கக்கூடாது. கைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரே அடி அடித்து அந்த கொசுவை என்ன பண்ணியிருப்பாங்க? நசுக்கி இருப்பாங்க. கையை தட்டின மனுஷனுக்கிட்ட எல்லாம் இது போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம்? மாட்டியிருக்கும். அந்த கையை தட்டுற இடத்துக்கும் போய் அது உட்காரல. அது பாதையை பார்த்து அது அப்படியே சுற்றிக்கிட்டு நடந்து அது பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த இடத்துலையும் உட்கார விரும்பலை.
யார் பாராட்டையும் நின்று கவனித்து அவங்க கையில் போய் உட்காந்து அப்படியே சொக்கி போய் மயங்கி போய் எல்லாம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு உலகம் தரக்கூடிய எந்த பாராட்டுகள் மேலையும் நீங்கள் சாயக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவங்க புகழட்டும், அவங்க தூற்றட்டும். புகழ்றதை விட தூற்றுறது தான் அதிகமாக இருக்கும். எதுவோ நடக்கட்டும், ஏன் இருதய பிரகாரம் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேனா இல்லையா, இதுதான் கேள்வி. ஆமென். அந்த பிரகாரம் நான் கர்த்தரிடத்துல மன ரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பைபிள் எனக்கு என்ன பண்ணுது, தெளிவா சொல்லி கொடுக்குது. இந்த காரியங்களை நீங்க கவனமா நீங்க என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நீங்கள் எத்தனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி நீங்க எப்ப செய்யறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த முடியும். அடுத்ததா நீங்க வந்துருங்க யோவான் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதுக்கு எடுத்து சொல்லும்போது சொன்னாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்துல வரான் அப்படி சொல்லியிருக்கு. 6வது அதிகாரம் ரோமருக்கு வந்துருங்க. அப்படியே ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா சொல்லும்போது பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. ஆமே, நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பல, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படலை, மீட்கப்படலை அப்படின்னா அதுக்கு ஒரு மரணம், ஆத்தும மரணம், அதுக்கப்புறம் சரீர மரணமும் வந்துடும். நம்ம முதல்ல சொல்லும் போதே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன சாபத்தில் நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாய், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்ன முதல் மற்றும் இரண்டாம் மரணத்தை குறித்து நாம் தெளிவடைய வேண்டும். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அந்த பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம் அப்படி சொல்லுது. அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. இதே 6வது அதிகாரத்தில் நீங்க 16வது வசனத்தின் பக்கமா வாங்கலேன். நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. நீங்க சொல்லும் போது சொல்லிருக்கு, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதா நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறதா, ரெண்டு காரியத்தை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள. எதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அதுக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க, அடிமையா இருக்கிறீங்க. புரியுதா? எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. சொல்லுங்க பாப்போம், அடிமையா இருக்கிறீங்க. ஆமே, அல்லேலூயா. நீங்க எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், தெளிவா நீங்க பார்த்துக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறது எதுக்கு, நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிற பிரகாரம் தான் நீங்க வாழ போறீங்கிறத நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க வாழ போகிற ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா உபதேசத்தின்படியும் நீங்கள் நடக்கிறதற்கு கவனமாயிருங்கள் அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுது, உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஆமே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது. அப்படி நீங்க விடுவிக்கப்படணும் அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும். ஸோ பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. இந்த பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்ப நான் மரணம் அப்படிங்கிறது உங்க ஆத்தும மரணம் உங்களுக்குள்ள வரும்போது எப்படி நான் அந்த ஆப்பிள் கெட்டு போறத சொன்னனோ அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன இருக்குது, அது கெட்டு போக பண்ணிடும். நார்மலா ஆப்பிள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு, நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. அப்படிதானே? நம்ம ஆப்பிளை சாதாரணமா பார்ப்போம். ஆப்பிளை குறித்து நேற்று ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக சொல்றதுக்காக லைட்டா உள்ள தேடினேன். அப்போ தேடும்போது அதுல நிறைய தகவல்கள் அதுல என்ன பண்ணுச்சு,
நிறைய ஒரு பேராகிராஃபாகவே வந்தது. அவ்வளோ காரியங்கள் அதில் இருந்துச்சு. அப்போ பாருங்க, இப்போ சாதாரணமாக அந்த ஆப்பிளை நம்ம கடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆப்பிளை கடிக்கும்போது என் பல்லை சுத்தம் பண்ணி பல்லில் இருக்கிற கிருமிகளை அழித்து பல்லை பலப்படுத்துகிற வேலையை செய்யுதான். நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டாக சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து கடகடன்னு குடிச்சிடறோம். ஆனால் அதை எப்படி தான் சாப்பிடணுமா, கடிச்சு தான் சாப்பிடணுமா. அந்த கடித்து சாப்பிட்றதுனால அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதான். அடுத்து இந்த ஆப்பிளில் விட்டமின் சி இருக்குது, புரியுதா. அதுக்கடுத்து அந்த ஆப்பிளில் எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு போன் மேரோவில் உற்பத்தியை அதிகரிக்கிறதற்கு அது என்ன பண்ணுதான், உதவியாக இருக்குதான். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் ஆகுதான், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டாக்குதான். இப்படி நிறைய தகவல் இருக்குது. நான் இப்போ ஆப்பிளை பற்றி பேசலை, புரியுதா. ஸோ இப்போ பாருங்க, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயம் இருக்கிற அந்த ஆப்பிள் நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா அது கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் மனிதன் உங்களை நிறைய விஷயங்களை வச்சு உண்டாக்கி இருக்கிறார். உங்களை அப்படியே பொக்கிஷமாக உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள இல்லாதது ஒன்றுமே இல்லை. உங்களை வச்சு தான் நிறைய கருவிகளையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேமரா உங்கள் கண்ணை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஆமே, உங்கள் கண்ணு என் கண்ணை வச்சு கண்டுபிடிச்சா எப்பயோ கேமரா வந்துருச்சே பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுடைய கண்ணை வைத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் கேமராவெல்லாம் கண்ணுனுடைய அந்த ஷட்டர் ஸ்பீடை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இன்னும் கண்ணோடு இணையாய் என்ன பண்ண முடியலை, அதை கொண்டுட்டு வர முடியலை. ஓரளவு வீடியோ கேமராவை ஹெச்டி கேமராஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஃபோட்டோ கேமரா அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியலை, கொண்டுட்டு வர முடியலை. ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க, மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த ஏஐ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா டெக்னாலஜி இருக்குது. ஏஐ இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் என்ன பண்ணிடும், ஏஐ டெக்னாலஜி இல்லாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு, புரியுதா. அதுக்கு அடுத்தது வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிபுணர் அவர் பேசியிருக்கார். அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வெளிநாட்டில் கூகுள் கம்பெனியில் அதில் ஒரு முக்கியமான கம்பெனியில் வேலை அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறார். அவர் சொல்லும்போது அடுத்த டெக்னாலஜியை குறித்து தந்தி டிவிக்கு ஒரு காரியத்தை பேசியிருந்தார். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அடுத்தடுத்த டெக்னாலஜி வரப்போகுது. நம்ம இன்னைக்கு ஏஐ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நாடுகளில் ஏஐயை ஓரம் வச்சுட்டாங்க, புரியுதா. அப்படி அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், கெட்டு போன விஷயங்களும் இருக்கு. ஆமே, இதை கண்டுபிடிச்சது யாரு? இந்த ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். நம்ம கேட்குற கேள்விக்கு இவ்வளோ பதில் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது. மனுஷனுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த மனுஷன் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பான், இதை விட்டு அடுத்த டெக்னாலஜிக்குள்ள போயிருப்பான். இன்னும் ஒரு 5 பரிமாணங்கள் இருக்கு அப்படி சொல்லி பேசுறாங்க. ஆமே, இன்னும் அடுத்த 5 பரிமாணம் இருக்கு அப்படி சொல்றாங்க, புரியுதா. இப்பதான் நம்ம ஏஐ குறிச்சே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். வந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னைக்கே ஓரம் போக போகிற கண்டிஷனில் இருக்கு. நம்மளுக்கு வரும்போது, நம்மளுக்கு அறிமுகமாகும் போது அது பழசாயிடுச்சு. பெரும்பாலும் அப்படி தான் வரும். எல்லா நாடுகள்லையும் யூஸ் பண்ணி தூக்கி போடுற கண்டிஷனில் தான் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுது, நிறைய காரியங்கள் வந்து சேருது. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜியின் பக்கமாக போகிற அளவுக்கு மனிதனுடைய மூலம் மிக பெருசு, மனிதனுடைய படைப்பு மிக பெருசு. ஆனால் இந்த மனம் திரும்புதல் இல்லாததுனால, அந்த மனுஷனுக்குள்ள அழுகி போகிட்டு இருக்கிறதுனால தான் அவனுக்குள்ள துர்க்குணம் வருது, துர்வாசனை அவனிடத்தில் வீசுதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமே, அவனுடைய பார்வையில் பிரச்சனை, அவனுடைய செயலில் பிரச்சனை, அவங்களுடைய பேச்சில் பிரச்சனை, அவங்களுடைய நடத்தையில் பிரச்சனை, இது எல்லாம் வருது. ஒருத்தங்களை ஈஸியாக குற்றப்படுத்திடுறோம். ஏன் வருது அப்படின்னா, உள்ள கெட்டு போச்சு. அப்படியா, ஓகே அப்படின்னு உங்களால் எடுத்துக்கிற முடிஞ்சிச்சு. கேஷுவலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. திட்டுறீங்களா, திட்டிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்கிறீங்க. அப்படி தானே. தூட்டுறீங்களா, தூட்டிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வரும். குப்பை தொட்டியிலேருந்து என்ன வாசம் வரும்? குப்பை தான் வரும். செண்டு பாட்டிலேருந்து அதுலேயும் என்ன ஸ்மெல்லோ அதுதான் வரும். நல்லா கவனிக்கணும்.
அதுவுமே எல்லா சென்ட் பாட்டில் அடித்தா ஒரே மாதிரி வாசம் வராது. அது மல்லிகை பூ மையமாக வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது வரும். ரோஸ்னா ரோஸ் வரும், லாவெண்டர்னா லாவெண்டர் வரும். இப்படி ஒவ்வொன்றும் என்ன இருக்குது, சந்தன வாசம், அந்த வாசம், இந்த வாசம்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன வாசனை வேணுமோ அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து தான் வரும். அப்போ உங்களுக்கு விரோதமாய் துர்காரியங்களை பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன வரும்? ஆமே. ஒரு ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு வரி இருக்கு. ஒரு மலையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தாங்களாம். அந்த கல் இப்போ ஒரு சிலையாக மாறிடுச்சு, சிற்பமாக மாறிடுச்சு. புரியா? இப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட போய் நீ அந்த மலையிலிருந்து தான் எடுக்கப்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த கல் சிலைக்கு புரியாது. புரியுமா? புரியாது. அதே போல ஒரு மனிதனுடைய உயர்வும் ஒரு மனிதனுடைய தாழ்வும் அந்த மனிதனுக்கு தெரிகிறதில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனுஷனை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ நம்ம பார்க்கறது தான் என்ன பண்ணோம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் இப்போ என்னை வச்சிருக்காருன்னா ஆண்டவருடைய பார்வையில் நான் யார் இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? தெரியாது. என் கூட பழகிறவங்களுக்கே நிறைய பேருக்கு என்னை பற்றி என்ன வராது, தெரியாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சொன்னாலும் சில பேருக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஒரு சிலர் சொல்ல நிறைய அள்ளி விடுறாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேன் என்பது அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. என் தாய் யாரு, என் தகப்பன் யாரு, என் சந்ததி எப்படிப்பட்டது, எப்படி கிறிஸ்துவ முறையில் நான் வளர்ந்தேன், என்னை கிறிஸ்தவத்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்தி என்னை உருவாக்குனது யாரு, எப்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஊழியத்துக்கு வந்த பின்னாடி நான் எப்படி வளர்ந்தேன், இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா, இன்னைக்கு இந்த வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்குது, இதை எல்லாருக்கும் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. புரியுதா? இப்போ உங்களையே நிறைய பேர் நான் வெளி மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனா எங்க பாஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னுறாங்க. புரியுதா? எங்கேயோ போயிருக்காரு, அவ்வளோதான். அது வெளிநாடு, வெளி ஊர், வெளி இது ஏதோ ஒன்று சொல்லிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா அதனுடைய மேன்மை அவங்களுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரிதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற குணம் அந்த மனுஷனுடைய ஜீவனாய் ஒளியாய் இருக்கிற தேவனுக்கு முற்றிலும் தெரியும். ஆமென். இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் நாறிக்கிட்டு தான் இருக்கிறான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே அவன் சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை அவனியில் மலை போல சேர்க்கிறான், ஆனாலும் யார் அதை வாரிக்கொள்வார் தெரியலையே அப்படின்னு ஒரு அருமையான பாடலை எழுதினாங்க. புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை யோசிச்சிருக்காரு பாருங்க. பிரசங்கி ரொம்ப அழகா மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதிட்டார். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவா சஞ்சலப்படுறான். நீங்க சஞ்சலப்படணும்னு தேவையே இல்லை. ஏன்னா உங்க தேவையை பூர்த்தியாய் நிறைவாய் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உனக்கு என்னவோ அதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். விரலுக்கு தகுந்தவாறு தான் வீங்கணும். ஓவரா வீங்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? முடிஞ்சு கதை, வெடிச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பாஸ்டர் இருந்து புரிய இருக்க குண்டாகவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. என்னை உண்டாக்கினவர் என்னை குண்டாக்கல, சோத்திரம். நீங்க இவ்வளோ குண்டா இருக்கீங்களே, உங்களை உண்டாக்கினவர் உண்டாக்கிட்டார். ஜெய்சில் அண்ணன் சொல்லும் போது சொல்லுவாங்க ஆரம்ப நாட்களில், என்னை உண்டாக்கினவர் என்னை குண்டாக்கினார், அல்லேலூயா அப்படிம்பார். புரியுதா? அதை அவர் என்ன எப்படிதான் எடுத்துக்கிட்டாரு? அவருடைய சூழ்நிலை, அந்த காலங்கள், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் மனிதன் என்ன பண்ணணும், ஈஸியா எடுத்துக்கிட்டு அவங்க மூவ் பண்ணி போகணும். அதுல பாவத்துக்கு இடம் கொடுக்காம அந்த பாவத்தின் வழியை கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்றது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கிறீங்க,
அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழியா வந்து ஒரு பாம்பு நுழைஞ்சு உள்ள வருது, நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஓட்டையை அடைக்கணும். அந்த ஓட்டையை இல்லைன்னா பாம்பு வர்றதை என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற பாம்பை அடிக்கணும், ரெண்டாவது ஓட்டையை அடைக்கணும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கிற பாம்பை அடிக்கணும். ரெண்டாவது அது எதுல வருது? ஓட்டை என்ன? கதை பேசுறதுல வருதா? எங்க இருந்து வருது? கண்டுபிடிக்கணும். ஆமாம். வாய்க்கு சிப்பு போட்டாவே நிறைய நேரத்தில் என்ன ஆயிரும்? நிறைய பாம்பை அடைச்சு விடலாம், உள்ள வரவிடாம, பாவத்தை வரவிடாமல் தடுத்தரலாம். எங்க பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறாங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. கேட்கறது உண்டா? உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கணும். ஆமே. இதெல்லாம் ரட்சிப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படியே நீங்க வந்துருங்களேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இங்க சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க, உங்க வீட்டார் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா வசனத்தை போதிக்கணும். ஆமே. வசனத்தை என்ன பண்ணணும்? போதிக்கணும். இந்த ரட்சிப்புக்கு சர்ச்சுக்கு வர்றது மட்டும் பத்தாது. இந்த ரட்சிப்புக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை போதிக்கணும். அவங்களுக்கு வசனத்தை போதிக்கணும், நல்வழிப்படுத்தி இருக்கிற காரியங்களை போதிக்கணும். நான் ஒரு வாலிப கூட்டத்துக்கு போயிருக்கும் போது அங்க தீனாள் ஊரு சுற்றின காரியத்தை குறித்து பேசினேன். அங்க அவ போனது எதுக்காக தான் போனா? நல்ல நோக்கம். சொல்லுங்க, என்ன போனது? நோக்கம் என்ன? நல்ல நோக்கம். ஊரை சுத்தி பார்க்கணும், ஊரை பார்க்கணும். வாலிப வயசுல இந்த ஊர் எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்மளும் கூட நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூர் போட்டு அங்கங்கே போவாங்க. ஊட்டிக்கு போகிறேன், கொடைக்கானலுக்கு போகிறேன், மூணாருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ராஜஸ்தானுக்கு போகிறேன், இங்கே போகிறேன்னு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு போகிறது? சுற்றி இடங்களை பார்க்க, இயற்கையை பார்க்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு கொஞ்சம் டென்ஷன்லாம் ஒழிச்சிட்டு வர்றதுக்கு போகிறது. இப்போ இப்படி தான் அவங்களுடைய தோழிகளோடு கூட தீனால் என்ன பண்ணா? டயானா தீனா போனால். எதுக்கு போனா? அங்க சுத்தி பார்க்க போனா. அங்க நடந்தது என்ன சொல்லுங்க? அவள் வாழ்க்கை கெட்டு போச்சு. அங்க அங்க காதல் வந்துருச்சு, அங்க எல்லா காரியம் வேசித்தனம் வந்துருச்சு, திருமணத்துக்கு முன்னதாகவே பாலியல் பிரச்சனை வந்துருச்சு. அங்க அவள் கெட்டு போனால் அந்த சூழ்நிலை அவங்க கூட பிறந்தவங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்குச்சு. கொலைகார ஆவி அங்க வந்துருச்சு, அவங்க கொலை செஞ்சிட்டாங்க. இவ வாழ்க்கை போச்சு. போன நோக்கம் நல்லதுதான். அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு? போறது நல்லதுதான். ஆனா என்ன நோக்கத்துக்கு போறீங்க, எங்க போறீங்க, யாரோட இருக்க போறீங்க, இதெல்லாம் என்னது அவசியம். இன்னைக்கு கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, கட்டி பிடிச்சிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை, ஒன்னா சேர்ந்து கும்மாளம் போடுறது தப்பு இல்லை. மைண்ட் ரிலாக்ஸுக்கு பாய் பெஸ்டி என்ன கேர்ள் பெஸ்டி என்னென்னமோலாம் சொல்றாங்க, புதுசு புதுசாக சொல்றாங்க. அதுக்கு புது புது வார்த்தை. நேற்று கூட நான் ஒரு மரணத்தை குறித்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். தற்கொலை பண்ணிக்கிட்டா எப்படி போடணும், விபத்தில் செத்துட்டா எப்படி போடணும், இயற்கை எய்துனா எப்படி போடணும் அப்படின்னு இவ்வளோ வார்த்தை இருக்குங்கிறதே நேற்று எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு வந்த பின்னாடி அகால மரணம் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி 1 2
இயற்கை எழுதினார் அப்படின்னா நான் சும்மா செத்து போயிட்டாரு உள்ள இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. புரியுதா? ஆனால் இயற்கை எழுதினாருன்னா என்னவா? இயற்கையான மரணம் இல்லை, நெருப்பு, தண்ணி, இந்த புயல், மழை, இந்த மாதிரி இயற்கை காரியங்களினால, இயற்கை சேதங்களினால இறந்தா இயற்கை எழுதினார்னு போடணுமா? புரியுதா? விபத்துல செத்தா அகால மரணம் அப்படி சொல்லணுமா? அது ஒரு 10 வகையான மரணத்துக்கு மேல நேற்று நான் போட்டிருந்தேன். நேத்தான் உண்மையிலே எனக்கு அது தெரியும். இவ்வளவு நாள் இருந்திருக்குது தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் என்ன பண்ணும் தெரியும். மரணத்துல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதே தெரியும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அவர் சொல்லும்போது சொன்னாரு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எதுக்கு அப்படின்னா, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படி சொல்லி, அவனும் அவன் வீட்டிலிருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அப்படி சொல்லி. அப்ப கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் போதுதான் அங்க என்ன வருது? ரட்சிப்பு வருது. இப்ப உங்க வாலிப பிள்ளைகளுக்கு அல்லது உங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வசனத்தை, இந்த காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். தீநாள் கதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். தாவீது போய் உப்புரியில உட்காந்து வேடிக்கை பார்த்தா என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். உரியாவை கொலை செய்த காரியங்கள் எப்படி வந்துச்சுங்கிறது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் பழைய ஏற்பாடு பாஸ்டர், அது அசிங்கமா இருக்கு பாஸ்டர். அப்படி இல்லை. அது எதுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கு அப்படின்னா, இந்த பாவம் உனக்குள்ளேயும் உன் குடும்பத்துக்குள்ளேயும் இப்படிதான் வரும். ஊர் சுத்தி பார்க்கறதுனால வரக்கூடிய சில பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்கள் என்ன பண்ணக்கூடாது? நாம அனுமதிக்க கூடாது. போங்க, உங்க குடும்பத்தோட போங்க. உங்க நண்பர்களோடு சுத்த போறேன்னு போய் மாட்டிக்கிறாதீங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 12வது படிக்கிற 3 மாணவர்கள் வேகமா போய் பின்னாடி வந்த ஒரு கார்ல, முன்னாடி போய் கொண்டு வந்த ஒரு கார்ல முட்டி ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க. அதுல ஒரு பையலுக்கு இந்த இடுப்பு பகுதியில் உடஞ்சு குடல்லாம் வெளியில வந்துருச்சு. அந்த ரோட்ல கடந்த அந்த வீடியோ பார்க்கவே அவ்வளோ அருவருப்பா இருந்துச்சு. சின்ன பசங்க, புரியுதா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஆமே. கவர்மெண்ட் சொல்லுது, இத்தனை வயசு வரலும் நீங்க வாகனம் ஓட்ட என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க அப்படி சொல்லுது. என்ன பண்ணணும்? அதை கடைபிடிக்கணும். முடியுதா? என்னங்க பாஸ்டர், எங்க வீட்டில் இருக்கிறதே அந்த புள்ள ஒன்று தான் இருக்குது, அது ஓட்டினாதான். இந்த சர்ச்சுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு இவங்க ஓட்டினாதான். இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போறதுக்கு இவங்க போனாதான். என்ன பண்ண வேண்டியதுக்கு? பின் விளைவுகளையும் நம்ம சகித்து கொள்ள வேண்டியது தான் இருக்கு. அதை தவிர்க்க முடியல. கடைசியா நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, என் பிள்ளைன்னு தெரிஞ்சு முட்டை விட்டாரே, என் பிள்ளைன்னு தெரிஞ்சு மோத விட்டாரே அப்படின்னா அதுக்கு சொல்லுவாரு, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டப்பா எல்லாத்தையும், அதுல கவனம் இல்லாமல் போய் முட்டை விட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படி சொல்லிடுவார். ஸோ தெளிவா நீங்க இந்த சுவிசேஷத்தின் காரியங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு நீங்க போதிக்கணும். வீடுகளுக்கு சர்ச்சு போதிக்குது. உங்க வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்? குடும்ப தலைவர் நீங்க என்ன பண்ணணும்? போதிக்கணும். குடும்ப தலைவர் வேலை நிமித்தம் வெளியில இருந்தா குடும்ப தலைவி என்ன பண்ணணும்? உங்க பங்கை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆணுடைய பங்கை சொல்லிக் கொடுக்கணும், பெண்ணுடைய பங்கை சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு தெரியாம இந்த செல்லம் கொஞ்சி ஏமாத்துற வேலைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது? வைத்து கொள்ளக்கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுது, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிக்கப்படணும்? கெட்டு போகாம ரட்சிக்கப்படணும். மனிதர்கள் கெட்டு போகாம என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். இதே 5வது அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருத்தங்க படிங்களேன். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும்
ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஓகே, நல்ல தெளிவா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஆதாம் என்ற ஒரு மனிதனாலே, முதலாம் ஆதாமினாலே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன வந்துச்சு? ஆக்கினை தீர்ப்பு, பாவம் உள்ள வந்துச்சு. ஆதாம் மூலமாய் உள்ள ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு. ஏன் இங்க ஏவாள் மூலம்னு சொல்லல? ஆக்கினை தீர்ப்பு வந்தது யார் மூலம் வந்துச்சு? இல்லை, ஏன் சாத்தான சொல்லல? சாத்தான் தானே முதல்ல பேசிச்சு, சாத்தான் மூலம் ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அப்படின்னா பழத்தை தின்ன ஏவாள் மூலம் தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப குடும்ப தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு. குடும்ப தலைவர்கள் கவனிங்க. ஆமே. இன்னைக்கு நிறைய வீட்டில் மனைவிமார்கள் சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் கண்டிக்கவே மாட்டேங்கிறார், எங்க வீட்டுக்காரர் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தவே மாட்டேங்கிறார், நாங்க திட்டினா கூட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு. குடும்ப தலைவர்கள் ஜாக்கிரதை. உங்க குடும்பத்தை ஒழுங்கா நீங்க பராமரிக்கலைன்னா ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு மூலம்தான் வரும்? குடும்ப தலைவர் மூலம்தான் வரும். உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிக்கணும், உங்க பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும், உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும், பைபிளை படிக்க சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்க பேர் தான் வந்துடும், உங்க பிள்ளை பேர் வராது, உங்க பேர் தான் வரும். பேப்பர்ல நியூஸ் வரும்போது இன்னாரின், இந்த ஊரை சேர்ந்த இன்னாரின் மகன் இன்னாருன்னு தான் வரும். எடுத்தோடனே சார்லஸ் சன்னா பிலவேந்திரன் அப்படி வராது. ஏதாவது ஒரு காரியம் வரணும்னா பிலவேந்திரனின் மகன். நான் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க பாருங்க, அதில் பிலவேந்திரன் தான் ஒட்டி இருக்கும். பின்னாடி சிஹெச்னு என் பேர் சிஹெச் மட்டும்தான் இருக்கும், அந்த அவ்வளோதான் லெட்டர் வரும், அதுக்கு மேலே வராது. நான் ஏர்போர்ட்லேயே ஒரு நாள் கேட்டேன், என் பேர் சார்லஸ், இது எங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா பேரை ஓட்டி விட்றீங்களே அப்படின்னா, இதான் சார் ரூல்ஸு. உங்கள் அப்பா பேர் வந்து தான் உங்கள் பேர் என்ன பண்ணும்? வரும் அப்படி சொல்லிட்டாங்க. நேரடியாக உங்கள் பேரை மட்டும் என்ன பண்ண முடியாது, போட முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இங்கே பாருங்க, ஏவாளை பிடிக்கல, பிடிச்சது யார? ஒரு மனிதனின் மூலமாய் அநேகருக்குள்ள ஆக்கினை தீர்ப்பு வந்தது மாதிரி ஒரே மனுஷனாகிய இயேசுவின் மூலமாக எல்லா மனுஷருக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு வந்துச்சு. ஆமென். அப்ப நீங்க ஒரு ஆள் மாறினா, ஆண்கள் ஆகிய நீங்கள், குடும்ப பொறுப்புல இருக்கிற நீங்கள் மாறினால் உங்கள் மூலம் உங்க முழு குடும்பமும் என்ன பண்ணும்? மாறும். ஆமென். அதனாலதான் எந்த குடும்பத்தில் ஆண்கள் டம்மியா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. இது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை, ஆனா இயேசுவோடு முடிச்சிருக்கிறார். இப்ப நம்ம குடும்பத்தில் எந்த தீர்ப்பு வரணும்? இயேசு மூலம் நம்மளுக்கு வந்த தீர்ப்பு வரணும், நீதியின் தீர்ப்பு வரணும். என்ன ஏனோக் பிரதர், நீதியின் தீர்ப்பு யார் மூலம் வரணும்? இயேசு மூலம் குடும்ப தலைவராக இருக்கிற உங்களுக்குள்ள வந்து உங்க குடும்பத்துக்கு போகணும். இயேசு மூலம் வந்த அந்த நீதியின் தீர்ப்பு சார்லஸுக்குள்ள வந்து இந்த குடும்பத்துக்குள்ள போகணும். இயேசு மூலம் வந்த இந்த நீதியின் தீர்ப்பு சார்லஸ் மூலமா இந்த சபைக்கு போகணும். ஆமென். புரியுதா? ஸோ இப்போ இந்த முதல் தீர்ப்பை நீங்க வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா, ரெண்டாவது தீர்ப்பை வச்சுக்க போறீங்களா? ரெண்டாவது தீர்ப்பை வச்சுக்க போறீங்கன்னா உங்க குடும்ப பொறுப்புல இருக்கிற குடும்பத்தின் கணவரை நீங்கள் என்ன பண்ணணும்? முக்கியத்துவப்படுத்தி அவங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய உதவியோடு அவங்கள பக்குவப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்.
அவங்கள ஹீரோவா மாற்றணும், ஜீரோவா மாற்றக்கூடாது. ஆமே. அப்படி மாற்றியாச்சுன்னா அந்த குடும்பம் எங்கே வந்துடும்? செழிப்பின் குடும்பமாக வந்துடும், ரட்சிப்பின் குடும்பமாக வந்துடும், பாதுகாப்பின் குடும்பமாக வந்துடும், மீட்பின் குடும்பமாக வந்துடும். ஆனால் இந்த கணவன்மார்களை ஆப்பிளை கொண்டாந்து கொடுத்த உடனே தின்றப்படாதுங்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறாங்க. ஆமே. இந்த சபையை உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? அப்பப்போ அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மனைவி ஆப்பிளை கொண்டாந்து கொடுக்கும். ஆப்பிள்னு ஒன்று அங்கே ஆப்பிளை கொடுக்கல, அங்கே விளக்கப்பட்ட விருட்சம், அவ்வளோதான். நன்மை தீமை அறியக்கூடிய கணம், ஒரு பழம், ஒரு கனினா பழம், ஃப்ரூட், ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அது மாதிரி உங்களுக்கு நன்மை தீமை அறிய வைக்கிறது மாதிரி இவங்க சிலதை கொண்டு வருவாங்க. ஐயா ஒரு ஃப்ளாட் போட்டாங்க, அந்த ஃப்ளாட்டை நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கே போய் ஒரு 5 லட்ச ரூபா கடனை வாங்கி அதை வாங்கிடணும். 10 நாள் கழித்து என்ன ஆகும்? அது 10 லட்சமாக மாறிடுமா? நம்ம அதை விற்றுப்பிட்டு உடனே இந்த 10 லட்சத்தை கொண்டு 5 லட்சம் நம்ம வச்சுக்கிட்டு 5 லட்சத்தை என்ன பண்ணிடலாம்? கடன் வாங்கின கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு மண்டை ஆட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? போயிடும். அதை ஆலோசித்து அது உண்மைதானா, அது வேல்யூ தானா, நம்மக்கிட்ட கொஞ்சமாவது இருக்குதா, சரி பண்ண முடியுமா, கடனில் சிக்கிக்கிட்டு இதையும் அழித்து மொத்தத்தில் அழிஞ்சு போயிட மாட்டோமான்னு என்ன பண்ணணும்? நீங்கள் பார்க்கணும். அப்படி தானே? ஆமே. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு அம்மா சொல்லும், எனக்கு சார் ஏன் என்னுடைய மாமனாரை விட என் கணவரோட மாமனாரும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றத கவனிங்க. அந்த அம்மா சொல்லுது, என்னோட மாமியாரை விட என் கணவனோட மாமனாரையும் மாமியாரையும் ரொம்ப பிடிக்கும் சார், அவங்களுக்கு ஒரு குறை கூட வச்சதில்லை சார் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ என்ன அர்த்தம்? என்ன ஞானமா பதில் சொல்றாங்க பாருங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீங்க உடனே ஆமா ஆமா ஐயோ நம்ம அம்மா அப்பாவை அவ்வளவு பிடிக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மண்டை ஆட்டினீங்கன்னா முடிஞ்சு கதை. இப்படி நிறைய வரும். ஏன்னா இது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மீண்டு தேவன் சொல்லும் போது இந்த ஒழுங்குக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா அங்க ஒரு பெரிய மாற்றம் வரும். அண்டியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஆமே. இப்போ இங்கே சொல்லும்போது சொல்லியிருக்கு, ஒரு மனிதன் கீழ்ப்படிஞ்சா போதும். இந்த சபையில் இருக்கிற குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் கணவராய் இருக்கிற நீங்கள், தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். உங்க முழு குடும்பம் என்ன பண்ணிரும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஒருவர் முதலாவது எல்லாவற்றுக்கு மேல எனக்கு ஆண்டவர் தான் தீர்மானம் பண்ணணும். ஆமென். வேலை பார்க்குற இடத்துல சொல்லணும், ஜெபம் பண்ணணும், அதற்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கணும். உங்க சொந்த தொழிலை உண்டாக்கும்படி நீங்க ஜெபிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை உங்க சொந்த தொழிலாம் நீங்க லீவ் எடுத்துக்கலாம். அப்படித்தானே? ஆராதனைக்கு தடை இல்லாமல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நான் அப்பப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் போட்டுட்டே இருப்பேன். நிறைய தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுது? தொழில் காரியங்கள், தொழில் பயிற்சிகள்லாம் கொடுக்குது. இப்பெல்லாம் படிப்பு சம்பந்தமான காரியத்தை கூட சமீபத்தில் நான் போட்டிருந்தேன். அது எப்போ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் என்னங்கிற விஷயம்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, இவர் இதை தான் போடுவார் அப்படின்னு. அதெல்லாம் நிறுத்தி நீங்கள் பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய திட்டம். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய திட்டம். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது அவருடைய திட்டம்.
இதுக்கு ரட்சிப்பு தடையா இருந்துச்சுன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. அப்ப நீங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த வாசல்களை திறந்து கொடுக்கிறார். ஆமென். புரியுதானே சொல்றது? அப்ப நீங்க ரட்சிக்கப்படணும்னா சபையோடு தொடர்புல இருக்கணும். புரியுதா? சபையோடு தொடர்புல இருக்கணும். அப்படி சபையோடு நீங்க தொடர்புல இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஒழுங்காய் நடத்த முடியும். இப்ப சொல்லியிருக்கு, இப்ப பாருங்க, இப்ப பழத்தை கொண்டு வந்து ஏவாளுக்கு கொடுத்தா, அட பொறு, ஆண்டவர் வரட்டும், அவர்கிட்ட கேட்டுட்டு திம்பமா வேணாமான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு என்ன பண்ணணும்? சபையில் இருக்கிற குடும்பங்கள் என்ன பண்ணணும்? பாருங்க, நம்ம பாஸ்டர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு. பாஸ்டர் ஐயோ நீங்க பிசினஸ்ல வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அப்படின்னு நிச்சயமா கெட்ட நோக்கத்தில் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா பாஸ்டருக்கும் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? உங்க வருமானம் பெருகுனா சபைக்கு நல்லது. ஆமே சொல்லுங்க. ஆமே. நீங்க நல்லா இருக்கிறீங்கிறத விட ஒரு நல்ல செய்தி பாஸ்டருக்கு இல்லை. ஆமே. இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பாஸ்டருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மையான ரட்சிப்புக்குள்ள இருக்கிற ஒரு சபை எடுக்க வேண்டிய முடிவு. நீங்க வீடுகளை கட்டும்போது ஐயோ நான் வீடுகளை கட்ட முடியலையே, நான் வாகனங்களை வாங்க முடியலையே, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தமும் படாம உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆள் யாருன்னா உங்க பாஸ்டர். ஆமே. இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அது உண்மையா பங்கு உள்ள ஆசீர்வாதமா இருந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஏதாவது சொல்லணும்னு ஆசீர்வதிப்பாங்க. அது என்ன பண்ணாது, அங்க நடக்காது. நீங்கள் அதற்கு பங்காளியா இருக்கணும். நீங்க மன வருத்தம் இல்லாம, கசப்பு இல்லாம, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உறவுல இருந்தா உங்க மேல சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து தங்கும். ஆமே. புரியுதா நான் சொல்றது? ஸோ இப்போ அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது இப்படிதான் தேவன் சந்திக்கிறார். ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் தலைப்பில் உங்களுக்கு நான் இரவு ஜெபத்தில் பேசியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆமே. இப்போ புரியுதா? இந்த ரெண்டு தொகுப்புகளையும் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாய் உட்காந்து இன்னும் ஒரு முறை என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கு நேரம் கிடக்கும் போது கேளுங்க. அப்படியே இப்படி தள்ளிட்டே போகக்கூடாது, இப்படி தள்ளிட்டு போகக்கூடாது. ஆன் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு உட்காந்து என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டுட்டு இவ்வகை ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்குதா, இந்த மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, அப்படி ரட்சிக்கப்படலை அப்படின்னா அந்த லைனில் நான் ரட்சிக்கப்படுறது எப்படி, அதுக்கடுத்து என் குடும்பத்தை இந்த ரட்சிப்பின் வழியில் நடத்துறது எப்படி, அப்படி யோசிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எழும்பி நின்று நாம் அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை